என்னைக்கு இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு, இந்த சமுதாயம் தலைமை ஏற்று, இந்த சமுதாயம் முன்னணியில் நின்று தலைமை வகித்து போராட்டங்களை நடத்துகின்றதோ, தலைமை வகித்து அநீதியை எதிர்த்து நிற்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை கொடுக்கின்றான். ஏன்? இந்த சமுதாயம் நீதிக்காக போராடக்கூடிய சமுதாயம், நன்மையை ஏவக்கூடிய சமுதாயம், தீயதை விட்டும் தடுக்கக்கூடிய சமுதாயம். அதை தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துஅமினூன பில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். 3வது அத்தியாயம் 120வது வசனத்தில். அப்போ எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் தலைமை வகிக்கக்கூடிய அந்த பார்ட்டி தான் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு இன்னொரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு, அல்லாஹ் தஆலா நம்மை உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய மக்களாக, நீதிக்காக போராடக்கூடிய மக்களாக, பாலஸ்தீன மக்களுக்கு அதிவிரைவிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.